வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கணவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் நாடு அறிந்தது, நாடு வியந்தது. இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு பரம விசுவாசி என்று அறியப்பட்ட கருதப்பட்ட திரு பன்னீர்செல்வம் அவர்கள், தமிழகத்துடைய முதலமைச்சர், அவர் அதிமுகலேருந்து ஒரு ரிவோல்ட் எடுத்துட்டு தமிழக முதலமைச்சராக ஆவதற்கு சசிகலா அவர்கள் முயல்கிறார், அவருடைய குடும்பத்தினர் ஆதிக்கம் செலுத்த முயல்கிறார்கள் என்றெல்லாம் கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எறியக்கூடிய நிலைமையில் ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதுதான் ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்கிறாரா? அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா அவர்களை அடுத்த முதலமைச்சராக வரவேற்க தயாராக இருக்கிறாரா? அவருடைய முடிவு என்ன அப்படிங்கிறத உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கணவல் நிகழ்ச்சியில் தமிழகத்துடைய அமைச்சர், அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவுடைய தீவிரமான ஆதரவாளர் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு OS மணியன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். அறிமுகத்தில் சொன்னது மாதிரி திரு KP முனுசாமி, திரு PH பாண்டியன், இது மாதிரி நிறைய பேர் தங்களுடைய அதிருப்தி குரலெல்லாம் வெளிப்படுத்தினாங்க. அதுக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பிரச்சனையை கிளப்பின போது பெருசாக வெடித்தது. அது பன்னீர்செல்வம் அவர்கள் மக்கள் மத்தியில் பெற்றிருந்த ஒரு மதிப்பு, அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெற்றிருந்த ஒரு மதிப்பு, இந்த பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமாக வேறொரு திசை காட்டியக்கூடிய அளவில் ஒரு வீரியம் கொண்டதாக இருந்ததுன்னு நீங்கள் மறுப்பீங்களா? திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வகித்த அந்த பதவியினுடைய பவர் தான் சொல்ல வேண்டுமே தவிர, பன்னீர்செல்வம் என்பவருக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை, ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், ஒரு ஈர்ப்புத்தன்மை இதெல்லாம் இருப்பதாக நான் கருதவில்லை. இவரே முதலமைச்சராக இல்லாமல் இதே கருத்தை சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிருந்திருக்கும். கண்டிப்பாக இவர் முதலமைச்சராக இருந்துகிட்டே சொன்னதுனால இந்த கருத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கணும். அவருடைய விசுவாசம், அவருடைய பணிவு, அவர் அதிமுக தலைமையிட்ட பெற்றிருந்த நன்மதிப்பு, அதெல்லாம் இவர் முடிவு இந்த மாதிரி மாற்றி எடுக்கும்போது அதிமுக தலைமை மீதே ஒரு விமர்சன பார்வை எழுப்பாதா? பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு என்பது அவருடைய, நீங்கள் சொன்னீர்கள் விசுவாசம், பணிவு என்று அவருடைய குணாதிசயங்கள் இருப்பதாக நீங்கள் சொன்னீர்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அது வெறும் நடிப்பு. அமைச்சர் தான் சொல்றீங்களா, முதலமைச்சரை பற்றி தான் சொல்றீங்களா? கண்டிப்பாக. திரு பன்னீர்செல்வம் செஞ்சதெல்லாம் நடிப்பு அப்படின்னு சொன்னா மக்கள் ஏற்பாங்களா? அவர் சட்டசபையில் கடைசியாக சொன்னார், பணிவுக்கே பணிவு காட்டுறவனாலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது பக்கத்திலிருந்து பார்த்தவர்களுக்குத்தான் அவருடைய வேஷம் தெரியும். தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவருடைய வேஷம் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் வேஷம் போடுறதுக்கான அவசியம் என்ன? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பணிவாக இருக்கிறவர்களை நம்புவார்கள், உண்மையாக இருக்கிறவர்களை நம்புவார்கள். நடிப்பு எது நிஜம் எது என்று தெரியாத அளவுதான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாரா? அப்படி அல்ல, பக்காவா நடிச்சிருக்கிறாருங்கிற நடிப்புல மிக கெட்டிக்காரரு. அம்மாவை எந்த அளவுக்கு நம்ப வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு 100% மேலே அவர் பக்காவா நடிச்சு அம்மாவை நல்லா திருப்திப்படுத்தி நம்புறார். பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் அவரையும் வெளியே போக சொன்ன காலங்கள் உண்டு. அவருக்கே சீட்டு கிடையாது அப்படின்னு சொன்ன காலங்கள் உண்டு. அவர் அழுது புலம்பியதெல்லாம் உண்டு. அவர் பல தடவை கண்ணீர் துடைத்ததெல்லாம் நாங்கள் கண்ணால் கண்டிருக்கிறோம், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் திரை மறைவில் நடந்ததா நீங்கள் இப்போ சொல்கிறது? அதுக்கு எதுவும் ப்ரூஃப் இருக்குமான்னு தெரியல. கண்ணால் பார்த்த சாட்சின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கண்ணில் பார்த்த விஷயம் என்னென்ன, 10 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியுடைய 3வது பெரிய பதவியாக இருக்கக்கூடிய பொருளாளராக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போதே இருந்தது. அவராலேயே 2 முறை முதலமைச்சராக ஆக்கப்பட்டது. அவராலே அடுத்தடுத்த பதவி உயர்வு வழங்கப்பட்டதை தவிர அதிகாரப்பூர்வமாக ஆன் ரெக்கார்ட் எங்கேயும் அவர் இறக்கப்படலை. ஒரு கட்சியில் கூட்டு திட்டுறது, சத்தம் போடுறது, அது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கலாம், ஒரு கோபதாபங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அதிகாரப்பூர்வம் எங்கேயாவது ஓரம் கட்டப்பட்டாரா இதுவரை? ஒரு முறையாவது, அட்லீஸ்ட் ஒன்ஸ். இல்லை, ஓரம் கட்டப்பட்டதுங்கிறது பகிரங்கமாக தெரிவிக்கப்படலை, அவ்வளோதான் யதார்த்தம், உண்மைதான் நீங்கள் சொல்லுங்க. ஆனால் இன்றைய அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் அதே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் 2 முறை வீட்டை விட்டும் கட்சியை விட்டும் அகற்றப்பட்டவர். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. என்ன நான் இப்படி சொல்கிறேன்னு யாரும் மக்களும் நினைக்கக்கூடாது. ஏன்னா மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய நடவடிக்கையை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற கேள்வியின் காரணமாக நான் சொல்ல வேண்டியிருக்குது. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கொள்கை பரப்பாளர் பதவியிலிருந்து எடுத்தார்கள், பொறுப்பை விட்டு எடுத்தார்கள். இது இயற்கை. அதாவது எப்பயுமே வேலை செய்யக்கூடியவர்கள், ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க
அவங்கள்ட்ட இருந்து கருத்து வேறுபாடுபடுறது, காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பல காரியங்களில் ஈடுபடும் போது ஒரு காரியத்தில் குற்றம் காண்றது, அதனால் வருத்தப்படுறது, இது இயற்கை. நீங்கள் சொன்னது போல ஜெயலலிதா அவர்களே அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்களால் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியிலிருந்து எடுக்கப்பட்டவர் தான். என் மீது மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு என்னுடைய வளர்ச்சி கண்டு பொறாமை, அதனால் அவர் செய்கிறாருன்னு அந்த மாதிரியான மாற்று கருத்து கூட அவங்களுக்கு இருந்தது. அதாவது இவங்களுடைய ஸ்பீட் growth கட்சியில் இருந்த பிறருக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியது, அதனால தப்பா சொல்லி அவருக்கே ஒரு மாற்று எண்ணம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி சசிகலாவோட வளர்ச்சி பற்றி ஜெயலலிதாக்கு ஏதாவது பொறாமை வந்திருக்க முடியுமா? சசிகலாவை முழுமையாக அங்கீகரித்து ஏற்று வளர்த்து அவங்களுக்கு ஒரு அந்த சின்னமான அவங்க வாயாலே அவங்க சொல்ல வச்சு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது அவங்க தான் இல்லையா? அதாவதுங்க, ஒரு 33 ஆண்டு காலம் அம்மாவோட கூடவே இருந்து அத்தனை நடவடிக்கைகள்லையும் அவங்களே பொறுப்புன்னு இருந்து பழக்கும்போது ஏதாவது ஒன்றில் வருத்தங்கள் வந்திருக்கலாம், ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அது இயல்பு, மனித இயல்பு. யாரு இப்ப நாங்க 2012 மீண்டும் சசிகலா அவர்கள் மட்டும் சேர்க்கப்பட்ட போது அவர்கள் மட்டும்தான் கட்சியில் சேர்க்கப்பட்டார் என்பதும், அவரே எழுதிய கடிதத்தை அதிமுக தான் வெளியிட்டது என்பதும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஒப்புதலோடு, அந்த கடிதத்தில் அவர் எனக்கு தெரியாமலேயே என்னுடைய குடும்பத்தினரே சரி செய்தார்கள் என்பதை ஒப்புக்கொண்டிருப்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இல்லையா? அது ஒரு குடும்பத்தில் உள்ள விரிசல் சொல்லி சொல்ல முடியுமா? நீங்க சொல்ற விவகாரத்தில் நான் சொல்ல போனேன்னு சொன்னா நிறைய அதுல கேள்விகள் வர ஆரம்பிக்கும். அது வேண்டாம். அதாவது ஒரு கடிதம் எழுதி கொடுக்குற போது அந்த கடிதத்தை வாங்கி கொள்றவர்களுக்கு திருப்தி அளிக்கிற வகையில் 2 வரியை நான் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நான்லாம் எழுதி கொடுப்பேன். நான் தப்பே செய்யலைன்னா கூட என்னை எடுத்திருந்தாங்கன்னா, அம்மா நான் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிருக்கம்மா அப்படின்னு நான் எழுதி கொடுப்பேன். இது பொதுச்செயலாளர்கிட்ட இருக்கக்கூடிய பணிவை எங்களுக்கு இருக்கக்கூடிய பணிவை காட்டுவதற்காக போடப்படுகிற வார்த்தை அது. சசிகலா அவர்கள் ஜெயலலிதாட்ட எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு விரிசல் இருந்தாலும் திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க. திரும்ப அவங்களுடைய எல்லா சொத்து பத்துகள் விஷயத்திலிருந்து எல்லா நம்பிக்கையும் அவங்க மேல வச்சிருந்தாங்கல்ல, மாற்று கருத்தே இல்லை. யாரும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போன அந்த நிமிடம் வரைக்கும் முழுமையாக எல்லாருமே கண்கூடா பார்த்தது. நான் கேட்கறது, ஒரு விரிசல், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம 10 நிமிஷம் பேசும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஆனா சதி உங்களுக்கு எதிராகவே எனக்கு தெரியாமலேயே அப்படிலாம் பதிவு பண்ணது, இது சும்மா ஒரு குஷிப்படுத்துறதுக்காக சொன்ன விஷயம் சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. என்ன சொல்லி அவங்கள வெளியேற்றுறாங்களோ அந்த வெளியேற்றப்பட்ட செய்திக்கு இணையான வார்த்தைகளை போட்டு கடிதம் எழுதப்பட்டிருக்கலாம். நான் கேட்கறது, இந்த வார்த்தைகளை சசிகலா அவர்களே பதிவு பண்ண, வேற யாராவது சொன்னாங்கன்னா அது வெறும் குற்றச்சாட்டு, அரசியல் சொல்லலாம். சொன்னது சசிகலா அவர்கள். இல்ல இங்க அம்மாவை அவங்கள வெளியே போக சொல்ற போது என்ன வார்த்தைகளை சொல்லி வெளியே போக சொன்னாங்களோ, அவங்களை வெளியே போக சொன்னபோது என்ன அறிக்கை அவங்க அம்மா கொடுத்தாங்களோ அதற்கு இணையான வார்த்தைகளை போட்டு கடிதம் எழுதி கொடுப்பது தான் எப்பயுமே பழக்கம். ஓகே, நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். இந்த 60 நாளில் டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் இருந்த போது, அவருடைய அமைச்சரவையில் நீங்கள்லாம் தொடர்ந்த போது, இந்த அரசுக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு முதலமைச்சராக ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல பெயர் இருந்ததுன்னா மறுப்பீங்களா? நீங்கள் நல்ல பெயர் இருந்ததுன்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, என்னால் அதை ஏற்றுக்க முடியல. உங்கள் ஆட்சிக்கு, உங்கள் கட்சிக்கு, உங்கள் முதலமைச்சருக்கு அப்படி இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்ட இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வறட்சியினுடைய கோர தாண்டவம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பல்வேறு நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அரசு பல்வேறு கோணங்களில் உதவிகளை வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையில் நான் ஓ பன்னீர்செல்வரிடத்தில், என்ன அவருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும், ஓ பன்னீர்செல்வரிடத்தில் பல முறை நேரில் சென்று கடந்த 2015-2016 ஆண்டுக்கான, கடந்த ஆண்டுக்கான பயிர் இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், காலதாமதம் ஆகிவிட்டது, மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த காரணத்தாலும் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தாலும் காலம் கடந்து விட்டது, விவசாயிகள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள், அவர்களுக்கு உடனடி நிவாரணமாக கடந்த ஆண்டின் பயிர் இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயிர் காப்பீடு திட்டத்தினுடைய பயன் அவர்களுக்கு போய் சேர வேண்டும், அந்த நிதியை கொடுங்கள், உதவுங்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன். என்னை வைத்துக்கொண்டே அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசுகிறாரு, என்னை வச்சுக்கொண்டே அவர் விவசாயத்துறை அமைச்சர்கிட்ட பேசுகிறாரு, உடனே நபார்டு பேங்கில் பேசுங்கிறாரு, எல்லாம் சொல்கிறார். அப்படி மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட நாமே கொடுத்து விடுவோம்ங்கிற வார்த்தையும் எனக்கு முன்னாடி சொன்னார். நல்ல விஷயமா தானே செயல்பட்டுருக்காரு. இல்லையே, 1 மாசமா கொடுக்கலையே.
முயற்சி எடுத்திருக்கிறாரு, பலன் கிடைக்கலன்னு பாக்குறோம். பணம் மாநில சர்க்கார்கிட்ட பணம் இருக்குது, பணம் விவசாயிகளுடைய நிலையை நம்ம பார்க்குறோம், மோசமான நிலைமையை பார்க்குறோம். இதுக்கு உதவாத முதலமைச்சரா? கட்சி கட்டுப்பாடு, ஒரு மரபு, முதலமைச்சர் அமைச்சருங்கிற மரியாதையின் காரணமாக நாங்கள் வெளியே சொல்ல முடியல. இல்லை, நீங்களே குறிப்பிட்டது போல அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணார். 3 அமைச்சர்கிட்ட பேசுறாரு, நபார்ட்ட பேசுறாரு, நிதி வசதி இருக்காரு, அவருடைய முயற்சி எடுக்கிறார். இதே இடத்தில் புரட்சித் தலைவி அம்மாவாக இருந்தால் ஒரு நொடியில் ஆணையிடுவார், அடுத்த நொடியில் ஆணை பறக்கும், பணம் வழங்கப்படும். இது அம்மாவுடைய ஆட்சியினுடைய சாதனை. அதுதான் முதலமைச்சருக்கு இருக்கிற அழகு. உடனடியாக வழங்க வேண்டாமா? வார்தா புயல், ஜல்லிக்கட்டு, எண்ணெய் விழுந்தது, மத்திய அரசு உடைய இணக்கமா இருந்ததுன்னு அவர் நல்லபடியாக செயல்பட்டதுக்கான பல உதாரணங்களே நிறைய பேர் சொல்றாங்க. உங்களால ஒரு அத்திபுத்த மாதிரி ஒரு உதாரணம், அது வளங்களும் சொல்லி தாமதமா இருக்குன்னு சொல்ல முடியுது. தாமதம் இல்ல, தாமதங்கிறது 1 மணி நேரம் இல்ல, ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, மாசக்கணக்கில் போயிட்டு இருக்குது. நிலைமை மோசமா இருக்குது சார். அவர் விவசாயிகளுடைய நிலைமை மோசமா இருக்குது. விவசாயிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதை செஞ்சார்? அவர் குடும்பத்தை அவர் வளப்படுத்தி கொண்டார். கட்சியுடைய 3வது பதவியில் இருக்கக்கூடிய பொருளாளர் வெளியே போறார். கட்சியில 2வது முக்கியமான பதவியாக இருக்கக்கூடிய அவைத்தலைவரும் கூட வெளியே போறார். இது கட்சி இன்னமும் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி சொன்னா தலை மீது ஒரு சந்தேகம் கட்சியினர் மத்தியிலே வலுவா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி அர்த்தமாகாதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 புரட்சித் தலைவர் ஆரம்பித்த காலத்திலிருந்தே ஒரு கட்டுப்பாடு நிறைந்த இயக்கம்தான். இன்னைக்கும் கட்டுப்பாடான இயக்கம்தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்த மரத்தில் உருவான புல்லுருவி ஓ பன்னீர்செல்வம். அந்த புல்லுருவியினுடைய அட்ராக்ஷன், அந்த புல்லுருவியினுடைய பலம், பலம், அந்த பலம் சில பேரை ஈர்க்குது, அவ்வளவுதான். நடிப்பு, வேஷம், புல்லுருவி அப்படின்னு நீங்கள் உங்கள் கட்சிகளுடைய பொருளாளராக நேற்று வரைக்கும் இருந்தவரை இன்றைக்கி கூட இருக்கிறேன்னு அவர் கிளைம் பண்ணுறாரு. தமிழகத்தில் முதலமைச்சர் சொல்ல ரொம்ப பெரிய வியப்பை ஏற்படுத்துது. ஆனால் நான் கேட்குறது, அவைத்தலைவர் திரு பன்னீர்செல்வம் மட்டுமில்லை, அவைத்தலைவர் கட்சியில் பொதுக்குழு செயல்கள் கூடனா அதுக்கான தலைமை வைக்கக்கூடியது அவைத்தலைவர் தாங்கிறது குழுவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். கட்சியில் நீண்ட நெடிய அனுபவம் இருக்கு. அவர் போறார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுவும் அவர் சொல்றது, நான் தான் அவங்க பொதுச்செயலாளர் ஆருக்கு ஆதரவு தெரிவித்தேன், அவங்க ஆவணும்னு சொல்லி சொன்னாங்க, நான் போய் கையை பிடிச்சி கேட்டுக்கிட்டேன், ஆனால் நான் ஆதரவு தெரிவித்தது அவருக்கே தவிர அவருடைய குடும்பத்தினருக்கு அல்லன்ற. ஏன் குடும்பம் இருக்கிறது அவருக்கு யாருக்கே தெரியாத? குடும்பத்துடைய ஆதிக்கம் இருக்கிறது தெரியாது. இல்லை இல்லை, இப்போ சின்னம்மாவு இருக்காங்கன்னா சின்னம்மாவுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தான் அண்ணன் மதுசூதனனுக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சா? இதுக்கு முன்னாடி அறவே தெரியாதா? முத போய் அம்மாவை கையை பிடிச்சி நீங்க தாம்மா வரணும்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி கேட்டதே அவர் தானே. அவர் மறுக்கவே இல்லையே. அவர் சொல்றது, நான் அவங்க பொதுச்செயலாளர் வரணும்னு சொன்னேன், இப்பவும் சொல்றேன், ஆனா அவங்க குடும்பமே கட்சியை நடத்தணும் பாக்குறாங்க, அதுதான் ஏற்க முடியாதுன்றார். அவருக்கு பொதுச்செயலாளர் வர சொன்னதை மறுக்கவே இல்லையே. அவர் எந்த அதிகாரத்துக்கு யாரு வந்தாங்க? இப்ப அவர் சொல்றாரு அதிகாரத்துல அவங்க குடும்பம் இல்லைன்னு சொல்லி சொல்ல போறீங்க. எந்த அதிகாரத்துக்கு யாரு வந்தா சொல்லுங்களேன். ஆளுநரை அதிமுக பொதுச்செயலாளர் போய் பாக்குறாங்க. நீங்க அந்த பட்டியலில் இல்ல, அமைச்சர் 10 அமைச்சர் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் போய் நிக்கிறாருங்க, திரு டிடிவி தினகரன். புகைப்படம் வந்திருக்கு அதிகாரப்பூர்வமா. பொதுச்செயலாளர் உட்கார்ந்து இருக்காங்க, பொதுச்செயலாளர் பக்கத்துல திரு டிடிவி தினகரன் உட்கார்ந்து இருக்காரு. திரு டிடிவி தினகரன் கட்சி எந்த பொறுப்புல இருக்கிறார்? அவருக்கு சொந்த சின்னம்மா. அவங்க எங்களுக்கெல்லாம் கட்சியில அவங்க சின்னம்மா, அவங்க சொந்த சின்னம்மா. அவங்களுடைய உதவிக்காக கூட போறாரு, இது தப்பா? உதவிக்காக கூட போனா அது தப்பாயிடுமா? உங்களுக்கே தெரியும், உதவிக்காக கூட போற விஷயமா இதுன்னு தெரியும். அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே 2வது வரிசையில் 3வது வரிசை இந்த பக்கம் தள்ளி உட்கார்ந்துருக்காங்க. பொதுச்செயலாளர் உட்கார்ந்துருக்காங்க, பொதுச்செயலாளர் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்கார்ந்துருக்காரு. இது உதவிக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா? அம்மா பக்கத்தில் புள்ள உட்கார்ந்துருக்காரு. இதுக்கு இல்லை, இது ஆட்சி அமைக்க உரிமை கோர விவகாரங்க. இப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்கன்னா நான் கேட்கல, முதலமைச்சராக பதவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, முதல் வருஷத்தில் திரு தினகரன் உட்காரட்டும், ஒன்றுமே இல்லை, அவருடைய முதலமைச்சராக அவர் பதவி இருக்கிறார், குடும்பம் பக்கத்தில் உட்காந்துருக்கு, தப்பே கிடையாது. ஆனால் இது ஆட்சிக்கு உரிமை கோரக்கூடிய விஷயத்தில் இவர் போய் நிற்கிறார். நம்ம குடும்பத்துடைய ஆதிக்கம் இவங்க சொல்ற விமர்சனம் தான் கணக்கில் வருது. அவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளராக இருந்தவர். அவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். 2012 தமிழக முதலமைச்சராக மறைந்த ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டவர். நீக்கப்படுறது எடுக்கப்படுறது அதுக்கப்புறம் சேர்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சேர்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. பூச்சாளர் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா, அம்மா இருக்கும்போதே பாய்ஸ் கார்டனுக்கெல்லாம் அவங்க போறதெல்லாம் நாங்க பார்த்துருக்குறோம். ஒன்றும் நீக்கப்பட்டவங்கெல்லாம் அதுக்காக வேண்டி வெளியே நிப்பாட்டுங்கன்னு யாரும் சொன்னதுக்கும் கிடையாது சார். நீங்க கொள்கை பரப்பு செயலாளர் நீண்ட நெடுங்காலமா இருந்து மறைந்த மருத்துவ ஜெயலலிதா பொறுப்புலயே, அந்த பொறுப்பு அவங்க வகிச்ச பொறுப்புலயே நீங்க இருந்தவங்க. உங்களுக்கு அந்த பொறுப்புல இருந்து நீக்கினாலும்
பிறகு அவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்தாங்க. அவங்க இருக்கும்போதே நீங்க அமைச்சரானவர், வேற யாரோட தயவில் இல்லை. அவங்க இருக்கும்போது ஸோ அவருடைய நம்பிக்கையை வந்து ஒரு சமயத்தில் இழந்தாலும் சந்தேகத்துக்குள்ளாலும் மறு சமயத்தில் அவருடைய முழுமையான நம்பிக்கை பெற்றவராக நீங்க இருந்தீங்க. அப்படி இல்லாம திரு தினகரன் உள்ளிட்டவர்கள் மறைந்த நாள் வரைக்கும் அவங்க கட்சியில சேர்க்கப்படலை. கட்சியில் சேர்க்கறதுங்கிறது வந்து விண்ணப்பம் கொடுத்து அவங்களுடைய அவசியம் ஏற்பட்டால் தான் கட்சியில் சேர்ப்பாங்க. ஆனால் வந்து அவங்க இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு யாருக்கு இப்போ என்னையே வந்து பொறுப்புன்னு நீக்குறாங்கன்னு வச்சுங்க. சரி, அது வந்து நாங்கள் வந்து அங்கே போய் அம்மா எங்களை சேர்த்துங்கம்மான்னு சொல்லி திரும்பி போய் மனு கொடுக்கறதுக்கு கார்டன் உள்ள வீட்டில் உள்ளே போயிறதுக்கு யாருக்கும் தடை கிடையாது. நீங்க சொல்லலாம் பார்த்தா ஜெயலலிதா அவர்களுடைய செயல்பாடுலயே உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமோன்னு எனக்கு சொல்ற மாதிரி தெரியுது. எனக்கு ஒன்றும் புரியல. கிடையாது. கொள்கை பரப்பு செயலாளராக அவரே நீக்கப்பட்டவர், நடிப்பையும் வேஷத்தையும் கண்டுபிடிக்க தெரியாதவர், அவர் வந்து எதா இருந்தாலும் சாதாரணமாக உடனே எடுத்துக்கிடுவாரு. அவங்க வந்து மாற்று கருத்து கொண்டவங்களை கூட வீட்டில் அனுமதிப்பாரு. அவங்களுடைய ஆளுமை திறன் பற்றி உலகமெல்லாம் நினைச்சு கொண்டது ஒன்று இருக்கு. திரு ஓஎஸ் மணி சொல்லக்கூடிய வேறையா இருக்குது. அதாவதுங்க இது வந்து அம்மா புள்ள அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இன்னைக்கு அடிப்பாங்க, நாளைக்கு கூடிவாங்க. நாளைக்கு கூடி இருந்தாங்கன்னு இந்த கேள்வி வர சார். உங்களுக்கும் நல்லா தெரியும், அதிமுகவுடைய பொதுச் செயலராக திருமதி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கூட இந்த மாதிரி எங்கேயுமே சலசலப்பு கிடையாது. அடுத்த கட்டமா முதல்வருக்கு நகரும் போது இந்த இத்தனை கேள்வி பிரச்சனை, குடும்பமா அவங்களா இவங்களாங்கிற கேள்வி எல்லாமே வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. இதே திரு மதுசூதனன், இதே திரு பன்னீர்செல்வம், அத்தனை பேரும் இன்னைக்கு மதித்திருக்குறள் கொடுக்குறவங்க கூட திரு கே.பி. முனுசாமி மட்டும்தான் மாற்றுக்குரல் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். மற்றவங்க யாருமே கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா திரு பி.எச். பாண்டியன் கூட கொடுக்கல. அப்ப இந்த குடும்ப ஆதிக்கம்ங்கிறது வரக்கூடியதே ஆட்சி நிர்வாகத்தில் ஒரு தலையிட விரும்புறாங்க அப்படின்னு வரும்போது தானே. அப்படி கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அந்த பக்கம் போறவங்க வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, வார்த்தைகளே கிடைக்கிறது இல்லை. அதனால எதை சொல்லலாம்? இது ஒரு ஸ்டாண்டர்டான வார்த்தை, அதனால அதை போடுறாங்க. கீழே வெகு மக்கள்கிட்ட பார்க்கும்போது, சாமானிய மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு ஒரு மாற்று பார்வை திருமதி சசிகலா பற்றியோ அவரோட குடும்பத்தினர் பற்றியோ வைக்கிறாங்கன்னு நீங்க மறுப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவீங்களா? குடும்பத்தினர் யாராவது வந்து எங்கேயாவது வந்து அதிகாரம் விடுறாங்க, உத்தரவு போடுறாங்க, இங்க இதை வந்து மறைக்கிறாங்க, இதை தடுக்கிறாங்க, இதை பேசுறாங்க அப்படின்னு சொன்னாதான் நீங்க சொல்ற வாதம் கரெக்டு. உறவுக்காரவங்கிறவங்க, அம்மா பிள்ளைங்கிறவங்க, அண்ணன் அக்கா தங்கச்சி தம்பிங்கிறவங்க அவங்கள பார்க்கறதுக்கு வர்றது, பக்கத்தில் உதவுறதுங்கிறது கூடாதா? தப்பா இது நாட்டில்? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய குடும்பத்தினர் பக்கத்தில் வச்சிருந்தாரா? தீபா அவர்களை பக்கத்தில் வச்சிருந்தாங்களா? தீபக் அவர்கள் பக்கத்தில் வச்சிருந்தாங்களா? கடைசி வரைக்கும் அவங்க அண்ணன், அவங்க வந்து அண்ணன் பக்கத்தில் இல்லை, அவங்க அண்ணி பக்கத்தில் இல்லை, எல்லாருமே கடைசி வரைக்கும் இருந்தாங்கல்ல. திருமணம் வரைக்கும் இப்போ வரைக்கும் இருந்தாங்கல்ல. தீபாவை சேர்க்கல, தீபக்கை சேர்க்கல, அவங்க அண்ணியை சேர்க்கல, குடும்பத்தை தள்ளி தானே வச்சிருந்தாங்க. அவங்க பிடிக்கல தள்ளி வச்சிருந்தாங்க, பிடிச்சவங்கள பக்கத்தில் வச்சிருந்தாங்க. தீபக்கெல்லாம் தள்ளி வச்சிருந்தாங்கன்னா பிடிக்கல தள்ளி வச்சிருந்தாங்க. ஆனா தினகரன், டாக்டர் வெங்கடேஷ், சுதாகரன், மற்ற இவங்களெல்லாம் வந்து நீக்கி வச்சிருந்தாங்கன்னா அது அம்மா பிள்ளைகளோட சண்டை திரும்பி சேர்ந்துக்குடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இல்ல அதாவது அவங்களையும் சேர்த்து தான் வச்சிருந்தாங்க, அவங்களுக்கும் பதவிகளை கொடுத்தாங்க, பதவிகளிலிருந்து சில நேரங்களில் நீக்கி வச்சாங்க. இதான ஒரே அறவே நீக்கி வச்சாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? திருமதி சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மேல குற்றம் சாட்டும் போது திரு துரைமுருகன் அவர்கள் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு சொல்லி சொல்லும் போது இவர் மறுத்து 2 வார்த்தை சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து நாங்க எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு சொல்லும் இவர் பேசாம இருக்கிறார் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அப்படியே மறுபக்கம் யோசிச்சோம்னா திரு நடராஜன் அவர்கள் ஆமா நாங்க குடும்ப ஆட்சி நடத்துறோம் சொல்லி சொல்லும் போது பொதுச்செயலாளர் அவர்கள் இல்லைங்க குடும்ப ஆட்சிலாம் கிடையாது, இது எப்படியும் 1.5 கோடி தொண்டர்களுடைய அதிமுக, வழக்கமான அதிமுக தான் அப்படின்னு அவங்க ஒரு மறுப்பு கொடுத்துருக்கலாம்ல. அதாவது ஓ பன்னீர்செல்வம் என்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர், முதலமைச்சர், அவையின் முன்னவர். அங்க பதில் அவர் சொல்லலைங்கிறது வேற. எங்கேயோ இருந்து தூரத்தில் எங்கேயோ இருக்கிற ஒருவர் சொல்றாருங்கிற கருத்து என்பது வேற. எங்கேயோ இருக்கிற ஒருவர் உங்களுடைய பொதுச்செயலாளருடைய கணவர் இல்லங்க. நாட்டில் எவ்வளவோ பேர் கருத்து சொல்லுவாங்க. எல்லாரும் பொதுச்செயலாளருடைய கணவர் எவ்வளவோ பேரும் ஒன்னாயிராது இல்ல. அவர் ஒன்றும் அதிமுகவில் வந்து பொறுப்புள்ள மாவட்ட செயலாளர் இல்லை, பொதுச்செயலாளர் இல்லை, குழுவுறு செயலர் இல்லை, அவர் ஒன்றும் முதலமைச்சர் இல்லை, அவர் ஒன்றும் அவை முன்னவர் இல்லை, அவர் ஒன்றும் நிதியமைச்சர் இல்லை. சார் என்னைக்கு அவர் வந்து ஆமா குடும்ப ஆட்சி சட்டமன்றத்தில் சொல்ல வேண்டிய, சட்டமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்க எங்கேயோ போய் இல்ல சார், என்னைக்கு அவர் குடும்ப ஆட்சி தான் நடத்துறோம் ஆமாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அன்னைக்கு தான் சொன்னாரு. ஏன் முதலமைச்சர் நல்லா தானே செயல்பட்டு இருக்காரு, எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே, அவர் நாங்க முதலமைச்சரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு அன்னைக்கு தான் சொன்னாரு. அவர் தான் சொன்னார். அவருடைய பார்வையில் அன்னைக்கு முதலமைச்சர் நல்லபடியா இருந்திருப்பாரு. அதுக்கு நமக்கு என்ன? சரி, அப்ப அதிமுகவை பொறுத்தவரை திரு நடராஜன் என்பவர் யாரோ எவரோங்கிறத பத்தி இல்லை. சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் எதிரும் புதிரும் பேசிக்கொண்ட பிரச்சனைக்கும் எங்கேயோ சொல்ற கருத்தையும் யாரோ சொல்ற கருத்தையும் ஏன் இணைக்கிறீங்கிறேன். ஆளுநரை தமிழக முதலமைச்சரும் சென்று பார்த்தார்,
அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் சென்று பார்த்தார். முதலமைச்சர் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டார். அதிமுக பொதுச்செயலாளர் என்கிட்ட வந்து பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய பலம் இருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு கிளியர் பிக்சரா ஆன் ரெக்கார்டில் ஆவணங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு கிளியர் பிக்சரா இருந்துட்டு உடனடியாக பொதுச்செயலாளரை வந்து பதவி ஏற்றுக்கணும்னு சொல்லி கூட்டிருக்கணுமே. அவர் யோசிக்கிறது, தாமதப்படுத்துறது, வர்றதுக்கு இவ்வளோ தாமதம். 5ஆம் தேதி ஏற்பட்ட தீர்மானம் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் எந்த அழைப்பும் கிடையாது. அப்படிங்கும்போது ஆளுநருக்கு இந்த நடவடிக்கைகளில் ஒரு மாற்று பார்வை இருக்குதோ அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படலையா? கவர்னர் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கவர்னர் நல்ல முடிவு எடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். விரைவில் நல்ல முடிவை தருவார் என்றும் எதிர்பார்க்கிறோம். இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. சார், நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்ச உடனே 2016 மேலே வந்து தேர்தலில் ஜெயிச்ச உடனே மதியமே உங்களுக்கு வந்து கலெக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். இந்தாங்க சார் உங்களுடைய வெற்றி விட்டு சார், என்ன நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, ஓட்டு பார்த்துட்டு இந்தாங்கன்னு கொடுத்துட்டார். க்ளீன் பிக்சர். அதே மாதிரி நீங்கள் போகிறீங்க சார், அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, நாங்கள் வந்து பொதுச்செயலாளர் தான் தேர்ந்தெடுத்துருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினருடைய கையெழுத்து போட்ட தனி கடிதம் இருக்குது, ஒட்டுமொத்த கடிதம் இருக்குது, தீர்மானம் இருக்குது, இருந்தாங்க அப்படின்னா அந்த பேப்பர் உடனே அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கணும்ல, வாங்க பதவி இருப்பாங்கன்னு சொல்லி போயிருக்கணும்ல, நிற்கிதே. அதாவது நீங்கள் கேட்குற மாதிரி தமிழ்நாடு பூரா தேர்தல் நடந்து அடுத்த தேர்தல் முடிஞ்சு எல்லாருக்கும் வெற்றி படிவம் கொடுக்கப்பட்டு நேராக சட்டமன்றத்துக்கு வந்து பதவி ஏற்றுக்கிட்டு நடத்துறதுங்கிறது வந்து ஒரு ரெகுலர் ப்ராசஸ், க்ளீன் ப்ராசஸ். அதுக்கு ரெகுலர் ப்ராசஸ் அது. இப்போது அவரும் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு, நம்மளும் கொடுத்துருக்குறோம். அதை ஆய்வு செஞ்சு அவர் கொடுக்குறேங்கிறாரு. பாப்பமா இன்னைக்கு அதான் சொல்றேன், உங்களுடைய கணக்கில் அவரும் நம்மளும் சொல்லி 2 கணக்காக இருக்கிற மாதிரி இருக்கா? உங்கள் பக்கம் வந்து நீங்கள் கான்ஃபிடண்டாக இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் பக்கம் பிரச்சனையே இல்லைன்னா இயல்பு போல் உங்களை அழைச்சிருக்கணுமே. பொதுச்செயலாளர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்குவாங்கன்னு அடுத்த கட்டத்தில் இயல்பு போல் அழைச்சிருக்கணுமே. அது அவர் தாமதப்படுத்துறதும் அதை யோசிக்கிறதும் தலைமைச் செயலாளர் கூட்ட ஆலோசனை, டிஜிபி கூட்ட ஆலோசனை, சட்ட ஆலோசனை சொன்னால் இதில் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு அவர் கருதுறாரு. அது கவனிக்கலையே, அது காம்ப்ளிகேஷன் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு அவர் கருதுறாரு. அதாவது இதில் எனக்கு ஒரு பழமொழி தோணுது, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. பொறுத்திருப்போம் பூமி ஆழ்வோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான். உங்கள்கிட்ட வந்து எத்தனை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? 129 பேர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஒரு 6 பேர் அந்த பக்கம் போயிருக்காங்க. ஆனால் திரு பாண்டியராஜன் அவர்கள், பள்ளிக்கல்வி மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்கள் 135 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்து எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி, அது வந்து முதல் கூட்டம் நடந்த போது 135 பேர் கையெழுத்து போட்டாங்களே, அதை சொல்லியிருக்கிறார். 135 பேர் எப்படி கையெழுத்து போடுவாங்க? அதாவது சபாநாயகர் கையெழுத்து போட மாட்டாரு, அவர் சேர்த்து சொல்லியிருக்கிறார். அது எப்படி கையெழுத்து போடுறாங்கிறத சொல்லியிருக்கிறார். அதாவது 135 பேர் அவர் வந்து சொல்ல வர்றாரு, 135 பேரோட கையெழுத்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லும் போது இன்னொரு சொல்றாரு, யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோ, உங்களுக்கு வந்து தெரிந்தால் ரொம்ப வியப்பாக இருக்கும்னு சொல்லி டக்குன்னு மாத்திட்டு போறாரு. எல்லாருக்கும் வியப்பா 135 சர்ப்ரைஸ் டு நோ அப்படின்னா என்னங்க? 135 எப்படி கடிதம் வர முடியும்? திருமதி சசிகலா அவர்கள் எம்எல்ஏவா இல்ல, மறைந்த முதலமைச்சர் வந்து இல்ல, அப்ப 136ல ஒன்று போச்சுன்னா 135, சபாநாயகர் ஒருத்தர் 135 எப்படி இருக்க முடியும்? இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 2 பக்கமும் ஒரு ஓட்டுல வரும்போது அவரும் ஓட்டு போடலாங்கிற சட்டம் இருக்குது. அதை நினைச்சு சொன்னாரா என்ன? சபாநாயகர் வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடாருன்னு அதிமுக அப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு வந்து எந்த கட்சி சாராத தலைவர், எதிர்பார்ப்பு தானே. ஓகே, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதலமைச்சர் இதே போல ஒரு பேட்டியில் நம்மகிட்ட தான் சொல்றாரு, என்கிட்ட கையெழுத்து வாங்கின போது யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவர்களில் சிலரே என்கிட்ட பேசுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் என்கிட்ட பேசுறாங்க, சட்டசபையை கூட்டினால் என்னுடைய பலம் என்ன என்பது தெரியும்ன்றார். அதாவது இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்னோட தான் நேற்று வெற்றிவேல் பேசிக்கிட்டு இருந்தார். அவருக்கே ஒரு மெசேஜ் வருது, வெற்றிவேல் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கிறார் அப்படின்னு அவர் செல்லுக்கே வருது அந்த செய்தி. உலகம் ரொம்ப சின்னது, அந்த மாதிரி இருக்கு. இப்போ எல்லாரும் பற்றியும் சொல்லலாம், குழப்புறது தானே. கீழே கேட்குறவங்களை குழப்பி விட்டு ஏதாவது ஆதாயம் பார்க்கலாமான்னு பார்க்குறது தானே. அந்த சந்தேகத்தில் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கூவத்தூரில் தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்களோ? அதெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து டெல்லிக்கு போகிறதுன்னு முடிவெடுத்தோம், எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். டெல்லிக்கு எதுக்கு போகிற முடிவெடுத்தீங்க? டெல்லிக்கு வந்து இது மாதிரி காலந்தாமதாவது கவர்னர் வரல அப்படின்னு ஜனாதிபதிகிட்ட இப்போதான் சொன்னீங்க எங்களுக்கு ஆளுநர் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. அப்பயும் நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நீங்கள் ஆளுநர் மீது நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் ஜனாதிபதி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. இல்லை, ஆளுநர் வரல. அப்ப நீங்க மும்பைக்குள்ள போயிருக்கணும், சார் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு. மும்பைக்கு எங்க அவர் அங்கல இருந்தாரு? இல்லையே, அவருக்கு மாஸ்டர் வந்து குடியரசுத் தலைவர் தானே. அதனால குடியரசுத் தலைவர்கிட்ட நாங்கள் போய் முறையிடுவதாக இருந்தோம், இது மாதிரி வாங்க இது மாதிரி சொல்றது. இல்லை, கவர்னரே வந்துட்டாரு அப்படிங்கும்போது நிறுத்திக்கிட்டோம். சரி, நிறுத்திக்கிட்டீங்க.
நீங்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே நீங்கள் சென்னையிலே இருங்கப்பா, நம்ம வந்து எப்போனாலும் கவர்னர் கூப்பிடலாம், சட்டசபை கூட்டலாம், அல்லது பதவியேற்பு நடக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரையும் 3 பஸ்ஸில் அந்த 2வது முறையான 7ஆம் தேதி காலையில் வந்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு எல்லாரையும் கூட்டு போய் 8ஆம் தேதி காலையில் நினைக்கிறேன் எல்லாரும் போய் கூட்டிட்டு போய் ஒரே இடத்துல 3 பஸ்ஸில் கொண்டு போய் வச்சுட்டது வந்து சரியான விஷயமா பார்க்கக்கூடாது. சிறை வைக்கப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை எதிர் தரப்பு வைக்கிறது. இது அவங்கள சொல்லணும். யாரு நீங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்றீங்களோ அவங்கள சொல்லணும். சார் எல்லாரும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க, அது தங்க கூண்டாக தான் இருந்தா என்ன, நல்ல உல்லாச விடுதியாக தான் இருந்தா என்ன, ஒரு இடத்துல எல்லாருமே ஒட்டுமொத்தம் வைக்க போறாங்கன்னா தங்க கூண்டா இருந்தாலும் சிறை வைப்பு தானே சார் அது? சிறை வைப்பெல்லாம் இதில் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. முதலமைச்சர் அதிகாரம் படைத்தவர் இருக்கிறாரு. அதிகாரம் படைத்த முதலமைச்சருடைய டார்ச்சர் தாங்கலை. அதனால வந்து நண்பர்கள் எல்லாரும் அதனால பேசி பழகிட்டு ஒன்றா உட்காந்துருக்குறாங்க. இதில் என்ன தப்பு சார்? ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க சார். யாரு போன ஃபோன் அதாங்க. இப்போ என் செல் எடுத்து காட்டுறேன். போலந்துலேருந்து ஃபோன் வருது, சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் வருது, மலேசியாவிலேருந்து ஃபோன் வருது, லண்டன்லேருந்து ஃபோன் வருது. எதுக்கு பேசுகிறாங்களாம்? என்ன சொல்றாங்களா? ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்களா? அப்ப அந்த மாதிரி கேளுங்க. உங்களுக்கு வரக்கூடிய அழைப்பே ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவா இருக்கு இல்லைங்க. அது அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி ஓ பன்னீர்செல்வம் இந்த வாட்ஸ்அப்பில், இந்த மெசேஜில், இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் பூந்து பல மிகப்பெரிய தொகையை செலவு பண்ணி ஒரு பெரிய நெட்வொர்க்கை தயார் பண்ணி ஒரு பெரிய டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டார்ச்சர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் செல்ல ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவா போலந்துலேருந்து ஃபோன் வருது, சிங்கப்பூர் மலேசியாலேருந்து ஃபோன் வருதுன்னா இவர் செஞ்ச ஏற்பாடுன்னு சொல்றீங்களா? சத்தியமா அதான். அப்புறம் யார் செஞ்சா? பொதுமக்களுடைய கருத்தா இருக்கும் நீங்க நினைக்கல? இது வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட அந்த மாதிரி கருதுறாங்க. எங்க இருக்காங்க மக்கள்? எங்களுக்கு யாரும் தெரியும்? எங்களுக்கு அவன் யார் இருக்கிறா? எங்களுக்கு எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்துக்குள்ளே தான் கொடுக்குறது, வாங்குறது, போகிறது, ஒப்பு நட்பு உறவு எல்லாமே எங்கள் ஊருக்குள்ளே முடிஞ்சு போடுது. எங்களுக்கு எங்கே வெளிநாட்டில் ஆள் இருக்காங்க? ஸோ உங்களுடைய தொகுதியிலேருந்து உங்களுக்கு எதுவும் அழைப்பு வரலையா அந்த மாதிரி? எந்த தொகுதியிலேருந்து பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. திரு மதுசூதன் வர்ற போனு தான் அங்கேருந்து வர்ற மாதிரி பேசுறது. நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க. இவ்வளோ ஃபோன் வரும்போது மக்களுடைய எண்ணம் வேற மாதிரி இருக்கு, நம்மளுடைய முடிவு வேற இல்லை. மாதிரி இல்லை, இது இன்டர்நெட்ல போட்டு இவங்களால் நியமிக்கப்பட்டிருக்கிற கூலிக்கு வேலை செய்கிறவர்கள், இவருடைய ஆட்கள் செய்யக்கூடிய வேலை இது. மக்கள் எவங்க பேசுறாங்க? மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்படியாவது அதாவது ஒரு விஷயம் பாருங்க. நாங்கள்லாம் வந்து 72 தலைவர் கட்சி ஆரம்பித்த நேரத்தில் என்னென்ன கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுங்களா? நாங்கள்லாம் எவ்வளவு வந்து எதிர்கட்சிகள்கிட்ட நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சி கொண்டு வந்திருப்போம் தெரியுங்களா? இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் திரு மதுசூதன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சிறையிலேயே இருந்தவர். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து டே 1லேருந்து கட்சியில் இருக்கிறவர். எல்லாரும் அவங்களுமே உங்களை மாதிரியான நாட்கள் தானே. யாருமே புதுசாக முந்தானே ஜாயின் பண்ணி இடையில வந்தவங்க, மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க கிடையாது. அப்படி இல்லை. உங்களுக்கு நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தலில் போட்டியிடும் போது இதில் ஜேஎன்இல போட்டி விடும்போது இவங்க வெண்ணிராடை நிர்மலாவுக்கு வேலை பார்த்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம். நீங்க அம்மாவோட கூட இருந்தாரு. ஜெயலலிதா ஜானகி உடஞ்சிருந்த போது கட்சியில பலர் அப்படிதான் இருந்தாங்க. அம்மா விசுவாசி கிடையாது அவரு. அன்னைக்கு அம்மாவுக்கு விசுவாசி இல்லை. அம்மாவை எதிர்த்தவர், வேலை செஞ்சவர், தீவிர வேலை செஞ்சவர், அம்மா தோக்கணும்னு கடுமையாக போராடியவர் அப்படிங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தை கூட்டினால் திரு பன்னீர்செல்வத்துக்கு அது சாதமாக அமைஞ்சுவிடும் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? அதாவதுங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து முடிந்த கவர்னர் உரை மீதான விவாதம் நடைபெற்ற போது முதலமைச்சராக இருந்த, நிதியமைச்சராக இருந்த, அவை முன்னவராக இருந்த அவர் நடந்து கொண்ட விதம் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மிகப்பெரிய மனவேதனையை உருவாக்கி இருக்கிறது. அதிமுகவில் என்ன காரணம்னு கேட்பீங்க. 2-3 சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் நல்ல நிர்வாகம் ஒரு வார்த்தையை போடுறார். அது வந்து அவை குறிப்பில் நீக்கியிருக்காங்க, அதனால் நான் சொல்லலை. ஆனால் அது என்ன பொருள் போடுற வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, செத்து போய் விட்டதுங்கிற பொருள் போடக்கூடிய சொல்றாரு. அதனால் ஆண்டுகள் பழகிவிட்டது அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார். நான் எழுந்திருக்கிறேன். சபாநாயகர் எனக்கு நேரம் கொடுக்கல, பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல. முதலமைச்சர், நிதியமைச்சர், அவை முன்னவர் அவர் சொல்லட்டும்னு சொல்ல வேண்டியதுதானே? சரி, எதுக்காக எழுந்திருக்கிறேன்னு தெரியுது, இவர் சொல்ல வேண்டியதுதானே? பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு அனுமதி கொடுக்கல. ஒரு விஷயம். 2வது விஷயம், அடுத்தது துரைமுருகன் சொல்கிறார், கச்சத்தீவு பிரச்சனையில் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எடுத்த முடிவுக்கு அம்மா பேரை சொல்லி அவங்க வந்து கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு கேட்கலையே? ஜெயக்குமார் அம்மா எப்படி சொல்கிறீங்க, அம்மா பேரை எப்படி சொன்னேன்னு சொல்லி சண்டை போட்டார். ஆனால் விஷயத்தை விட்டுட்டாங்களே.
நான் எழுந்திருக்கிறேன் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப சபாநாயகர் மேலே உங்களுக்கு திருப்தி இல்லையோ? அப்படி இல்ல, முதலமைச்சர் கொடுக்க வேண்டியது கொடுக்காத இருக்கிறது சபாநாயகர். முதலமைச்சர் அப்படி இல்ல, சபாநாயகர் அவை முன்னவர் கோரிக்கை வைக்கலாம். சபாநாயகர் சபையை எப்படியாவது அமைதியா நடத்திட்டு போவோம் அப்படிங்கிற மூட்ல அவர் இருப்பாரு. தவறு கண்டுபிடிக்கிற நம்மள எதிர்கட்சியில தவறான கருத்தை சொல்லும் போது நம்மள அவங்கள எதிர்கொண்டு பேசணும். எதிர்த்தே பேசலையே. அவர் சொல்றார், துரைமுருகன், நீ உங்களுக்கு ஆபத்து வந்தா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சோ எம்எல்ஏக்களோட அதை ஏத்துக்கலாமா? அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாமா முதலமைச்சர் வந்தவரு? அது ஒரு சாதாரண ஒரு கர்ட்டசி வேர்டு தானே. என்ன கர்ட்டசி வேர்டு? அதிமுகவுக்கு அவங்க என்ன பிச்சை போடுவாங்களா? அதிமுக அம்மா இருந்தா சொல்லிட்டு வர அவரு பேசிடுவாங்களா? அது மாதிரி இல்ல, அவங்க மறைந்த முதலமைச்சருக்கு இவங்க போய் நிவாரண நிதி எல்லாம் கொடுத்தாங்களே கட்சியில. சரி, சொன்னாங்கல்ல உங்களை ஆபத்து வந்தா நான் உதவுறேன்னு சொல்லி. நேத்துக்கு என்ன சொல்றாங்க? அவங்க பன்னீர்செல்வத்துக்கு நாங்க ஆதரவு தரோம்னா சொன்னாங்க. சுப்புலட்சுமி அம்மா சொன்னது தப்பு, இன்னும் யாரும் அது மாதிரி பேசக்கூடாது, ஆதரவு கிடையாதுன்னு தானே சொல்றாங்க. சுப்புலட்சுமி ஜெயசன் சொன்னதே உத்தரவாதப்படுத்தல. திரு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு கிளாரிபிகேஷன் பண்றாரு. அவங்க எப்பயுமே ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க சொன்னது சாதாரணமான ஒரு கர்ட்டசி வார்த்தை, அவ்வளவுதான். கர்ட்டசி வார்த்தை எது? முதலமைச்சர் நம்ம கொடுத்த பேட்டியில, நான் திமுகவுடைய ஆதரவை வாங்க மாட்டேன், நான் கோரவும் மாட்டேன். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தெரிவித்து அதிமுக முதலமைச்சராக தொடர்வதாக இருந்தால் தொடர்வேன் தவிர நான் ஏற்க மாட்டேன் தெளிவுபடுத்திட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர். அவரும் சொல்லிட்டார் நாங்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரியே இல்லைன்னு. இப்ப பேச்சு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா மாட்டாளாங்கிற. இப்ப ஒரு வாக்கெடுப்பு, நம்பிக்கை வாக்கெடுப்பு திரு முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் கோரினால் அது அவருக்கு சாதகமான விஷயமா நீங்க பார்க்கலான்னு கேட்குறேன். அதாவது இந்த 5-6 பேர் இருக்கிறதே ஏன் அங்கே போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. நான் அதை இப்போ சொல்ல விரும்பலை. எல்லாம் பன்னீர்செல்வம் ஆகா ஓஹோ மகாத்மா அப்படி அதனால் அவர்கிட்ட போனோம்னு யாரும் போகலை. இந்த 5-6 பேர் போயிருக்கிறாங்களே அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதனால் அவங்க போயிருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். மிச்சம் யாரும் இல்லைன்றீங்க? நிச்சயமாக கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்றத்தில் இருக்கிற 234 உறுப்பினர்ல அதிமுகவுக்கே 230 உறுப்பினர் 225 உறுப்பினர் இருந்து இந்த பக்கம் 100 பேர் விட்டாங்க, அந்த பக்கம் 100 பேர் விட்டாங்க. யார் அந்த 15 பேர் இந்த பக்கம் வருவாங்க அந்த பக்கம் வருவாங்க, அதனால ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. மொத்தமே 135 பேர் இருக்கிறதுல 129 தான் நம்மகிட்ட இருக்கிறோம், 106 பேர் தான் அங்க இருக்கிறாங்க. எப்படி நீங்க 6 பேரை வச்சுக்கிட்டு என்ன ஆட்சி அமைக்க போறீங்க? என்ன மந்திரத்துல காய்க்குமா? இல்ல, முதலமைச்சர் சொல்றாரு எனக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப தெளிவான எனக்கு வாக்கு என்னோட சட்டசபையில என்னுடைய பலத்தை பாருங்க அப்படின்றார். ஒரு கான்பிடண்டா சொல்றாரு. பேசிக்கலாம். ஓகே, ஒருவேளை ஆளுநர் திரு பன்னீர்செல்வம் அவர்களை நம்பிக்கை வாக்கு நடத்தி உங்களோட பலத்தை நிரூபிங்க அப்படின்னு சொன்னாலே அது அதிமுக பொறுத்தளவுக்கு பின்னடைவா நீங்க பார்க்கலையா? ஏன்னா அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க, இவங்க எம்எல்ஏ கூட உரிமை இருக்குன்னு சொல்றாங்க, உரிமை கோரியிருக்காங்க. அதை தாண்டி இல்ல பன்னீர்செல்வம் முதலமைச்சராக தொடரும், நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருங்க, பன்னீர்செல்வத்தை நம்பிக்கை வாக்கெடுப்புல ஜெயிக்கலன்னு அப்புறம் பாப்போம்னு சொன்னா அது அதிமுகவுக்கு பின்னடைவா நீங்க பார்க்கலையா? அதாவது கவர்னருடைய கருத்துக்களை கற்பனையாக நாம் முடிவு செய்வது என்பது ஒரு வேண்டாத ஒன்று. அதை பற்றி பேச வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. அவைத்தலைவர் திரு மதுசூதனன் அவர்கள் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவித்தனால அவரை கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் உட்பட அத்தனை பொறுப்பு நிற்கிறாங்க. அவைத்தலைவர் பொறுப்புல மாத்திட்டாங்க, திரு செங்கோட்டையனை போட்டிருக்காங்க, அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு இன்னைக்கு கூட நிற்கிறாங்க. இதற்கு முன்னால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மையப்புள்ளியா இருந்த திரு பன்னீர்செல்வத்தை பொருளாளர் பொறுப்புல மட்டும் விடுவிச்சு அவர் மேல அடிப்படை உறுப்பினர் நீக்கலையே, இவர் மேல மட்டும் அடிப்படை உறுப்பினர் நீக்கிருக்காங்களே. அதாவது இப்ப பல்வேறு கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு கட்சியில மிகப்பெரிய நியமனம் ஒன்றை நியமிக்கிறார்கள். நிறைய பேர் அவைத்தலைவர், நிறைய பிற இலக்கிய அணி எல்லா அணிலையும் சேர்க்கிறாங்க, அமைப்பு செயலாளர்கள் நிறைய பொறுப்புகளை போடுறாங்க. அப்ப பொறுப்புகளை போடுகிற போது இந்த பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். இப்போ இந்த கருத்தை சொல்லக்கூடியவர் அன்னைக்கு நியமிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு யாரும் சொல்லலை. அந்த நியமனங்களை போடும்போது இந்த நியமனங்களை எல்லாம் போடுவதற்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தரை எடுக்கும்போது உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க. அது எப்படி போடுறதுக்கு அதிகாரம் இருக்கும்போது எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் என்கிற பதவிதான் அனைவருக்கும் பொறுப்புகளை நியமிக்கிற ஒரு பதவி. ஆனால் அந்த பொதுச்செயலாளருங்கிறது அவைத்தலைவரை எடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது, போடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது, பொருளாதார எடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது, போடும் அதிகாரம் இருக்கிறது. ஆனா 1.5 கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா இருக்கணுங்கிறது உங்களுடைய விதி சொல்லுது. இல்ல, இது பன்னீர்செல்வருடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட செய்தி. அவரே செஞ்சது. பொதுச் செயலாளராக
செயற்குழு பொதுக்குழுவால் முடிவு செய்யப்பட்டு தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட போது ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா என்று கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தவர் ஓ பன்னீர்செல்வம். இல்ல, ஆனா அந்த தீர்மானத்திலேயே இடைக்கால ஏற்பாடாக அப்படின்னு ஒரு வரி இருக்கு இல்லையா? அது அவசரம் கருதி எடுக்கப்பட்டிருக்கிற முடிவுங்கிறதுனால இடைக்கால ஏற்பாடுன்னு நம்ம சொல்றோம். இதான் ஏற்கனவே நான் பேட்டியில் சொல்லிருக்கிறேன். அதிமுக உறுப்பினர்கள் வந்து கூடி முடிவெடுத்து ஓட்டு போட்டு கொண்டாடுறதுன்னா அதுக்கு 6 மாத காலம் ஆகும், 4 மாதமாவது குறைச்சலாக ஆகும். பொதுச் செயலாளர் வந்து கட்சிக்கு அவசியம், அவசர தேவை, அதை முடிவு செய்யணும். அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு. அவங்க தான் பொதுச் செயலாளர், முழு அதிகாரம் படைத்த பொதுச் செயலாளர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பாக, சிகிச்சை தொடர்பாக சிட்டிங் ஜட்ஜ் மூலமா ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிடுவேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். இது வந்து ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தெய்வமாக இருக்கிறவர், வணங்குதலுக்கு உரியவர். இது இன்னைக்கு இல்லை, இறந்த பிறகு இல்லை, உயிரோடு இருக்கிற காலத்திலேயே நாங்கள் தெய்வமாக தான் அம்மாவை பார்த்தோம். அப்படிப்பட்டவர்களை வந்து இறந்ததற்கு பின்னாலும் கூட அவர்களுடைய மரணத்தை, அவர்களுடைய அந்த இறுதிக்கட்ட அந்த லாஸ்ட் ரைட் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் இவங்க வந்து கொச்சைப்படுத்துவது என்பது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இல்ல, முதலமைச்சர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். முதலமைச்சர் நம்ம பேட்டில் பதிவு பண்ணது, எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனால் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றார். அவர் பதிவு பண்ண நம்ம பேட்டியில் அவர் பதிவு பண்ண வார்த்தை எனக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்றார். அதாவது ஆனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை போக்க வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய, ஒரு அரசுடைய கடமை என்றார். அதாவதுங்க, ஒரு நோய்க்கு ஆப்ரேஷன் ஒன்று தான் தீர்வு கிடையாது. மருந்து மாத்திரை கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு தீர்வு செய்ய வேண்டிய காலகட்டம் இருக்கு. மக்களை போய் சந்திங்க, நான் இருந்தேன், என்கிட்ட பேசினாங்க, நான் பார்த்தேன், போய் சொல்லுங்க, மக்களை திருப்திப்படுத்துங்க, மக்கள் கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லி சரி பண்ணுங்க. அதுதான் முடிவே தவிர விசாரணை கமிஷன் வைப்பங்கிறதெல்லாம் அமரத்துவம் பெற்றுவிட்ட, தெய்வமாகிவிட்ட புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழுக்கு எடுக்கப்படுகிற ஒரு கேடு, புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழுக்கு செய்யப்படுகிற மிகப்பெரிய துரோகம். விசாரணை கமிஷன் அமைக்கப்படுறது ஒரு துரோகம் சொல்லி சொன்னா, ரிச்சர்ட் பீல வந்து அழைச்சு வந்து பிரஸ் மீட் கொடுக்க வச்சதே அரசு அப்படின்னு அவரே சொல்றாரு. அது துரோகம் இல்லையா? உங்களுக்கு தான் சந்தேகமே இல்லையே, குற்றச்சாட்டே இல்லையே, சந்தேகம் மாறதான விசாரணை நடந்திருக்கு, மருத்துவ சிகிச்சை நடந்திருக்கு, அப்ப எதுக்கு கூப்பிடணும்? ரிச்சர்ட் பீல கூட்டு வந்து பிரஸ் மீட் கொடுங்கன்னு சொல்லி ஏற்பாடு பண்றது அரசு. அதைத்தான் அவர் மாற்றி இன்னொரு சொல்றாரு, நான் ஒரு விசாரணை வச்சு நான் தெளிவுபடுத்தினேன்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சவரை அப்பல்லோ மருத்துவமனை தான் இந்த விளக்கம் கொடுத்திருக்க தவிர நோ ரிச்சர்ட் பீல் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அரசு என்னை அழைத்து இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்த சொன்னதுன்னு சொல்லியிருக்காரு. His own statement. அப்ப அரசுனா அவர் தானே, ஓ பன்னீர்செல்வம் தானே முதலமைச்சர். நீங்களாம் இல்லையா சார்? நீங்களாம் இல்லையா சார்? எல்லாரும் அமைச்சர் கேபினெட்டை கூட்டி முடிவு எடுக்கிறாங்க சார். அவர் சொன்ன கேபினெட்டை கூட்டியா முடிவு எடுக்கிறாங்க. சிஎம் அவர் தானே. இல்ல, அமைச்சருக்கு தெரியும். அவர் டாக்டர் ரிச்சர்ட் பேட்டி கொடுக்கும்போது இந்த பிரச்சனையே கிடையாது. நீங்களோ அவரோ முரண்பட்டுலாம் நிக்கல, எல்லாரும் ஒண்ணா இருந்தீங்க. அப்பதான் அந்த அரசு அவருடைய கருத்துங்கிறத சொல்றேன். எல்லா அமைச்சரையும் கூட்டி அமைச்சர் கேபினெட்ல வச்சு இதை எடுக்கலாமா அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் தான் சார் கூட்டு இருந்திருப்பாரு, இல்லாட்டி சுகாதார செயலர் கூட்டு இருந்திருப்பாரு. கிடையாது, சிஎம்மோட ஏற்பாடு தான். அப்படி இருந்தா சிஎம்மோட ஏற்பாடு தான். ஓகே, இதுல பிரச்சனை வந்து ஓடிட்டே இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து முக்கியமா எல்லாரும் இப்ப பார்க்கக்கூடிய வந்து இந்த சொத்து வழக்கு மேல்முறையீட்டுல வந்து ஒரு தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு ஒரு வாரத்துக்குள்ள வந்துடும் சொல்லியிருக்காங்க. இந்த திங்கள் செவ்வாய்க்குள்ள வந்துடும் எதிர்பார்க்கப்படுது. அப்ப இவ்வளவு நாள் பொறுத்தவங்க அந்த தீர்ப்பு வந்த பிறகு வெளியாகி ஒருவேளை கிளீன் ஷீட் கிடைச்சிருந்தா அதற்கு பிறகு முதலமைச்சராக பதவி ஏற்கப்படுறாங்கன்னா யாராவது ஒருத்தர் ஆட்சேபனை தெரிவிக்க முடியுமா? இவ்வளவு நாள் பொறுத்தவங்க கூட 4 நாள் பொறுத்தாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க. எல்லாருமே சொல்ற இதை விவாத பொருளாக எடுத்துக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தங்களுக்கு வசதியா அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் சரி, சின்னம்மா அவர்களும் சரி, இந்த வழக்கில் குற்றமற்றவர்கள் என விடுதலை செய்யப்பட்டவர்கள், விடுதலை செய்யப்பட்டவர்களை எதிர்த்து தீர்ப்பு அப்பீல் போயிருக்கு. எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அதனால நாங்க பதவி ஏற்கிறோம். இல்ல சார், மேட்டர் ஆஃப் வீக். அவங்க உச்சநீதிமன்றம் சொன்னது இவ்வளவு நாள் பொறுத்தீங்க, ஒரு வாரம் பொறுங்க, நான் தீர்ப்பு சொல்லிடுறேன்னு சொல்றாரு. ஒரு வாரம் அதிகபட்சம் 44. அப்ப ஏற்கனவே 5 நாள் எல்லாம் முடிஞ்சு வச்சு. ஸோ திங்கள் செவ்வாய்க்குள்ள அதிகபட்சம் வந்துடும் அப்படிங்கும் போது why can't you wait? இல்ல இது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய முடிவு. நாங்க 100% நம்புறோம். அதனால நாங்க பதவி ஏற்கிறோம். ஆளுநர் வந்து தாமதப்படுத்தினதா நீங்க கருதி நீங்க ஜனாதிபதி பார்க்கலாம் சொல்லி யோசிச்ச போது ஆளுநருடைய செயல்பாடுக்கு பின்னாடி அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி பாஜக இருக்கும் நீங்க கருதுறீங்களா? அதாவது
இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க யார் இல்லைங்கிறதெல்லாம் இப்போ நாங்கள் வந்து எதையுமே நாங்கள் நினைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட மெஜாரிட்டி பலம் இருக்குது. இன்றைக்கி தேவை நம்பர் தான். நம்பர் எங்கள்கிட்ட இருக்குது. ஆட்சி அமைக்கக்கூடிய நம்பர் எங்கள் கையில் இருக்குது. யாராலையும் இதை ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் ஆட்சி அமைப்போம். ஓகே, இதில் இந்த பிரச்சனையில் கடைசியில் ஜெயிக்க போகிறது திருமதி சசிகலாவா திரு பன்னீர்செல்வமா அப்படிங்கிறத தாண்டி யாரோ ஒருத்தர் இந்த பிரச்சனை செட்டில் ஆகி ஒரு 5-6 நாளில் அந்த பிரச்சனை ஏதோ ஒரு பக்கமாக முடிய போகுது. ஆனால் இவ்வளவு குழப்பமும் இவ்வளவு பிரச்சனைகளும் வரப்போகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அதிமுக ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினா நீங்கள் மறுப்பீங்களா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய வழியில், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வகுத்த பாதையில் இன்றைக்கு சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நடக்கிற ஒரு கட்சி. இந்த இயக்கம் இது போன்ற பல்வேறு சோதனைகளை கடந்து தாண்டி பார்த்து பழகி வந்திருக்கிறது. இது எங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. இது ஒரு சோதனையும் அல்ல. இது எங்களுக்கு வெற்றியை தடுக்கக்கூடிய ஆயுதமும் அல்ல. நாங்கள் அதில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டும் போது உங்களால் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. ஆனால் கிரவுண்டில் வேறு மாதிரியான எண்ணம் இருக்குது அப்படிங்கிற தகவல் வரும்போது அதை மறுப்பீங்களா? அது உண்மையா அது பொய்யா? அதாவது நீங்கள் கிரவுண்டு அப்படின்னு சொல்கிறது அடுத்த தேர்தல் வெற்றியில் பார்ப்போம், அடுத்த தேர்தல் முடிவில் பார்ப்போம். அதுதான் கிரவுண்டு. ஒருவேளை அதிமுக பொதுச்செயலாளராக சசிகலா தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக அவர் ஆகி உள்ளாட்சி தேர்தலை நீங்கள் சந்திக்கும் போது உள்ளாட்சி தேர்தலில் கடந்த 2011 பெற்ற வெற்றியை அதிமுகவால் பெற முடியாமல் போனால் மக்கள் இந்த ஏற்பாடை ஏற்கவில்லைன்னு கொள்ளலாமா? அதாவது அரசியலில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது வந்து இயற்கை. இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, சொல்லி வரேன். வெற்றி தோல்வி என்பது சகஜம். அதனால வந்து இது இதனால வந்தது அதனால வந்ததுன்னு பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போதான் நீங்க மக்கள் நினைக்கிறாங்க. இல்லை, நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி வர்றேன். இதுதான் இயற்கை. இந்த இயற்கையும் மீறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே வெற்றி கொடி நாட்டுமே தவிர அது வெற்றி என்கிற பாதையில் தான் பரிணமிக்குமே தவிர வேறு பாதைக்கு அது போகாது. நீங்கள் கவலையே பட வேண்டாம். நன்றி அமைச்சர் திரு மணியன். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை உங்களுடைய கருத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.